ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களானது சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இந்த காலகட்டங்களில் இருந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்றாக சனி பயிற்சியானது இருக்க போகுது. ஸோ இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்கள், அதாவது மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உடைய உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ரணருணு ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்ரம் பெற்றும் சனி பகவானும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காரு. அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்போதுமே அவங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்களை சிம்மராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க. எப்போதுமே பிறருடைய நட்பை பயன்படுத்தி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை சிம்மராசினியர்கள்ட்ட இருக்குது. அதாவது உங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஆளுமைத்தன்மை இருக்குது. இதன் மூலமாக இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீணாக நீங்கள் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அலைச்சலெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில சிக்கல்கள் தீரும். என்ன சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் தீர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு குறிக்கோளை எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றிக்கலாம். சமூகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். 4 பேர் மத்தியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்ற நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். ஒரு சில சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அதுக்கான முயற்சிகளை கூட எடுத்து வைப்பீங்க. மேலும் கவனமாக செயல்படுங்க. அது நல்லது தான். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான பக்குவமும் இருக்கும், எல்லா திறமைகளும் இருக்கும். பொதுவாக நமக்கு வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப முக்கியம். ஸோ வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய வியாபாரம் பார்த்திங்கன்னா பெருக ஆரம்பிக்கும். இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உத்தியோக ரீதியாக நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளை எல்லாம் திறம்பட நீங்கள் கையாளணும். ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. அந்த குறிக்கோளை அடையணும் அப்படிங்கிறத லட்சியமாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு லட்சியமோ சரி, எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க முடியாது. அதுவும் கஷ்டமாக இருக்கும். புதிய தொடர்புகள் மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தீரும். ஒரு சிலருக்கு திடீர்னு வாக்குவாதங்கள் எதுவும் ஏற்படலாம். அதனால் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் போய் தங்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் தான் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. எப்போதுமே அடுத்தவங்களை பார்த்து எதையும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகாது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா கிரகமைப்புகள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தவங்களை பார்த்துட்டு அதை நம்மளும் செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் எப்போதும் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருக்கிறது தான் ரொம்பவே நல்லதும் கூட. அதே குறிப்பாக சிம்மராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். வீணாக அலையக்கூடிய அலைச்சல் குறையும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட நல்ல முடிவுகளை உங்களால் கொடுக்க முடியும். நல்ல தீர்வுகளை கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இருக்குது. அதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு துறையில் ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொருத்தருக்குமே போட்டிகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். அதாவது பொறாமை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்போது சிம்மராசினியர்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலேருந்து பணம் வராமல் தடைப்பட்டு இருந்ததோ அந்த பணமெல்லாம் இப்போ மீண்டும் கைக்கு சேரும். மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்களில் நீங்கள் வேகம் காட்டுவீங்க.
ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றிகள் சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும், செலவும் கண்டிப்பாக குறையுங்க. கூட வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சஜஷன் கேட்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதே அரசியல் துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இப்போ கிடைக்கும். ஏன்னா அரசியல் துறையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய தடைகள் இருந்திருக்கும். எதையும் செய்யணும்னு நினச்சிருந்தா கூட அதை செய்ய முடியாமல் போயிருக்கும். நிறைய தடைகளை பார்த்த நீங்கள் இப்போ தடைகளை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க. எதிர்ப்புகள் விலகும், பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையுமே கருத்து வேற்றுமைகளானது யாருக்கிட்டலாம் ஏற்பட்டிருந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும். பணவரவு நல்லா இருக்குங்க. சொல்லப்போனால் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செயல்திறமை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது 10ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வந்து ஏற்பட போகுது. கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் நடக்க போகுது. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியுங்க. நல்ல மதிப்பெண் வாங்கணும், நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை நீங்கள் உருவாக்குங்க. முதல்ல நீங்கள் அதுக்கான ஒரு டார்கெட்டை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில், அதாவது ஒவ்வொரு துறைகள்லையுமே எப்படி வந்து செயல்பட போகிறாங்க, என்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ராசி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதே நம்ம நட்சத்திர ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் வித்தியாசப்படும். ராசி ஒன்றா இருக்கலாம், ஆனால் நட்சத்திரம் வேறு வேறையாக தானே இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. மகம் நட்சத்திரம் சிம்மராசியை உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பெயர் கிடைக்கும். ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய மூலதனம், அதை நம்ம செய்யறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவையில்லையா, அந்த ஒரு பணத்தை நீங்கள் இப்போ வந்து அடைவீங்க. மூலதனத்திற்குரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் வகையிலையும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் எதிரிகள் விஷயத்திலலாம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்த விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படி வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதனால் யாரெல்லாம் சிம்மராசியை உடையவங்க கலைத்துறையில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இந்த 10ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அவங்க மூலிமா நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நிறைய அளவில் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிலைமை அப்படியே மாறும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ விரும்பினதை கேட்டு அப்படியே வந்து வாங்கிக்கோங்க. வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலையில் உங்களுக்கு மாற்றங்களானது கிடைக்க போகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப தான் வந்து நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களானதை குறையிறதுக்கு, அந்த தாக்கங்கள் வந்து குறையிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே கோதுமை தூளை காகத்துக்கு வச்சுட்டு வாங்க. காகத்துக்கு நீங்கள் இந்த கோதுமை தூளை வைக்க வைக்க உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். அதே போல் தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் வந்து விலக ஆரம்பித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க, அதுவே போதுமானது. இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா, கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.
மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.